10,000 ஆண்டுகளுக்குள்ளே இந்த சொற்கள் இவ்வளவு வழக்கெழுந்து போன சொற்கள் இருக்கும் என்று சொன்னால் 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ் எந்த அளவுக்கு சொற்களை இழந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஹரப்பா அகழ்வாய்விலே எடுக்கப்பட்ட செங்கல்லை ஒத்திருக்கிறது. ஆகவே கீழடி நாகரிகத்தினுடைய காலம் ஹரப்பா நாகரிகத்தினுடைய காலமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினால் நான் இப்போவும் சொல்லுகிறேன், என்னுடைய கருத்துப்படி கீழடி நாகரிகம் கிமு 6,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இலக்கியங்களை மட்டுமே வைத்து நாம் தமிழருடைய தொன்மையை நிறுவ இயலாது. கடந்த காலத்திலே நாம் அந்த தவறை செய்ததனால்தான் நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டது. சுமேரிய இலக்கணங்களை படித்து பாருங்க. சுமேரிய இலக்கியங்கள் ஏறக்குறைய எல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்துட்டது. அதில் வியப்புக்குரிய செய்தி, தமிழ் என்ற ஒரு சொல் சுமேரிய மொழியில் காணப்படுகிறது. இந்த மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தமிழருடைய, தமிழ் மொழியினுடைய, தமிழ் வரலாற்றினுடைய தொன்மையை விளக்குகின்ற வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழர் வரலாறு அனைத்துமே கடந்த காலங்களிலே மறைக்கப்பட்டிருந்தது போலவே அந்த மறைப்பு பணிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தமிழருடைய தொன்மையை பற்றி இங்கு பேசுவதென்றால் இந்த மாநாட்டினுடைய பகுதி நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். தமிழருடைய தொன்மையான வரலாறு எப்பொழுது தொடங்குகிறது என்பதை பற்றி ஒரு சிறு நூலை உங்கள் பார்வைக்கு காலையில் நண்பர்கள் கொடுத்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். நான் இந்த மேடையிலே உரையாற்ற வேண்டிய செய்திகளை சுருக்கமாக அந்த சிறு நூலிலே உங்களுக்கு அளித்திருக்கிறேன். படிக்காதவர்கள் அதை படித்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து ஆசை வழங்கிய தமிழ் வேத ஆகம பாடசாலை நிறுவனர் சத்யபாமா அம்மையார் அவர்களே, முதல் அமர்விலே கலந்து கொண்டு உரையாற்றிய இன உறவுகளே, இங்கு சிறுவர்களை கொண்டு மிகச்சிறந்த தமிழ்கலையை உங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி பார்ப்பவர்கள் அச்ச உணர்வு கொள்ளுகின்ற வகையில் அந்த சிறுவர்களெல்லாம் தங்கள் திறமையை வெளிப்படுத்திய போது அதை கைத்தட்டி ஆரவாரம் செய்து வரவேற்று தமிழருடைய கலைகளை இங்கு எடுத்து காட்டிய ஆசான் எல்லாளர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டாம் அமர்விலே எனக்கு முன்பு உரையாற்றிய நண்பர்கள் பலரும் தங்களுடைய தலைப்புகளுக்கேற்ற உரையை இங்கே எடுத்துரைத்தார்கள். அடுத்த அமர்விலே நிறைவரங்கத்திலே உரையாற்ற இருக்கின்ற அருமை தம்பி இயக்குனர் களஞ்சியம் அவர்களே, ஐயா குச்சானூர் கிழார் அவர்களே, இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து அதனுடைய பணிகளை எல்லாம் அவ்வப்போது ஆய்வு செய்து இந்த மாநாடு சிறப்புற நடைபெறுவதற்கு முதுகெலும்பாய் இருந்து பணியாற்றிய இந்த பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களே, உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்களுக்கு தமிழின் ஒரு அடையாளமாகவும் தமிழருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இன்று உலக நாடுகளெல்லாம் சுற்றி வந்து தமிழையும் தமிழருடைய வரலாற்றையும் தமிழ் மொழியின் பெருமையையும் உலகுக்கு எடுத்து கூறி வருகின்ற ஐயா மணியரசன் அவர்களே, கடந்த ஒரு மாத காலம் ஐயா அவர்களோடு நான் அமெரிக்காவிலே இருந்த நிகழ்ச்சி என் வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒன்று. தமிழ் மொழி அவ்வளவு எளிமையாக அறிந்தோ அல்லது அதனுடைய நுட்பத்தை உணராமல் பேசுவதோ எழுதுவதோ அது எதிர்மறையான உணர்வுகளை தரக்கூடியது என்பதை பலரும் கவனிப்பதில்லை. இங்கே கூட தமிழ் வளர்த்த மதுரை என்று எழுதியிருக்கிறார்கள். தமிழ் மதுரையை வளர்க்கவில்லை,
மதுரை தான் தமிழை வளர்த்தது. தமிழை என்று எழுதியிருக்க வேண்டும். ஆகவே ஒரு எழுத்து கூட தமிழிலே விடுபட்டு போனால் அதனுடைய பொருளே மாறி போகும். காலையிலே நான் உங்களுக்கு அளித்த அந்த நூலிலே படித்திருப்பீர்கள். இந்த குமரிக்கண்டம் கிமு 73,000 ஆண்டுகளிலே தனியாக பிரிந்து போனது என்ற ஒரு செய்தியை இன்றைய அறிவியல் தரவுகள், புவியியல் ஆய்வுகள், ஆழ்கடலியல் ஆய்வுகள், வானியல் ஆய்வுகள் அனைத்தும் வெளிப்படுத்துகின்றன. இலக்கியங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை மட்டும் வைத்து இந்த முடிவுக்கு நான் வரவில்லை. ஆகவே தமிழ் இலக்கியங்களை படியுங்கள், தவறில்லை. தமிழை ஆய்வு செய்வோர் தமிழ் இலக்கியங்களை மட்டும் படித்து ஒரு முடிவுக்கு வராதீர்கள். புவியியல் சார்ந்து படிங்கள், நிலவியல் சார்ந்து படிங்கள். அதுபோல் வானியல், கணக்கியல், வரலாற்றியல், தொல்லியல் இவை அனைத்தையும் இணைத்துதான் தமிழருடைய வரலாற்றை நிறுவ முடியுமே தவிர இலக்கியங்களை மட்டுமே வைத்து நாம் தமிழருடைய தொன்மையை நிறுவ இயலாது. கடந்த காலத்திலே நாம் அந்த தவறை செய்ததனால தான் நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டது. குமரிக்கண்ட அழிவை பற்றி தெளிவாக இன்றைக்கு அறிவியலும் ஆழ்கடலியலும் தெரிவித்து விட்டன. இன்னும் கூட குமரிக்கண்டம் ஒரு கற்பனை கண்டம், தமிழர்கள் தங்கள் பெருமைகளை உயர்த்தி கொள்வதற்காக அப்படி கூறி வருகிறார்கள் என்று சிலர் இன்றையும் பிதற்றி வருகிறார்கள். இந்த ஆரிய திராவிட கூட்டம் குமரிக்கண்டம் என்ற ஒரு தலைப்பை பற்றியே பேச மாட்டார்கள். பழந்தமிழர் வரலாறு பற்றியும் பேச மாட்டார்கள். ஆகவே அவர்களுடைய நோக்கம் எந்த வகையிலாவது தமிழனுடைய வரலாறு வெளிப்பட்டு விடக்கூடாது, அதை மறைக்க வேண்டும். அந்த மொழியினுடைய வரலாறு வெளிப்பட்டு விடக்கூடாது. இங்கிலாந்தில் உள்ள ஆழ்கடல் ஆய்வாளர் கிரஹாம் ஹேங்காக் மிக தெளிவாக கூறுகிறார். கிமு 11,000 ஆண்டில் அந்த குமரிக்கண்ட அழிவையும் சிந்து வழி புலப்பெயர்ச்சியையும் அவர் இணைத்து கூறுகிறார். கிமு 11,500 ஆண்டுகளிலே தான் அந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குமரிக்கண்டம் முற்றிலுமாக அழிந்தது. இலங்கை தமிழ்நாட்டை விட்டு துண்டிக்கப்பட்டது. அதே கால அளவில்தான் மெர்கர் என்ற இடத்திலே ஒரு புதிய குடியேற்றத்தை தமிழர்கள் தொடங்கினார்கள் என்று அவர் எழுதுகிறார். அண்டர்வேல்டு என்ற ஒரு நூல் அவர் எழுதினது 3000 பக்கங்களுக்கு மேலே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அதில் இறையினார் அகப்பொருள் உரையில் சொல்லப்பட்டிருப்பது 90 விழுக்காடு உண்மை என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இதெல்லாம் கற்பனை இல்லை என்பதை அவர் அந்த ஆழ்கடலியல் சார்ந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற போது சிந்து வெளியிலே முதல் குடியேற்றம் 11,000 ஆண்டுகளிலே அந்த மெர்கர் என்ற இடத்திலே நடந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அந்த இடம் எது என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு பாகிஸ்தானிலே இருக்கிற பலுச்சிஸ்தான், அந்த பலுச்சிஸ்தானில் தான் முதல் குடியேற்றம் நடந்தது என்று ஆய்வாளர்கள் முடிவு செய்கிறார்கள். அடுத்த 500,000 ஆண்டுகளிலே சிந்து வெளியிலே குடியேறுகிறார்கள். சிந்து வெளி குடியேற்றம் நடக்கிறது. சிந்து வெளியிலும் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு மக்கள் வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அவர்கள் மேற்கு நோக்கி புறப்பட்டு செல்கிறார்கள். புவியியல் அறிஞர்கள் கூற்றுப்படி கிமு 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே பெரிய நதிகள் எதுவுமே கிடையாது. வட இந்தியாவிலோ சிந்துவோ கங்கையோ பிரம்மபுத்திரோ இல்லை. இவையெல்லாம் அந்த பனி ஊர்கள் காலம் தொடங்கிய கிமு 18,000 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி ஓடி வந்தவை. ஆகவே கிமு 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் மக்கள் வாழவும் இல்லை, அவர்கள் அந்த இடத்திற்கு புலம்பெயரவும் இல்லை. கிமு 75,000 ஆண்டுகளில் இருந்து 23,000 ஆண்டுகள் வரையில ஏறக்குறைய ஒரு 50,000 ஆண்டுகள் பனி ஒளி காலம், ஐஸ் ஏஜ் என்று அறிவியலால் வரையறுத்து கூறிவிட்டார்கள். இந்த 50 ஆண்டு காலம் நிலத்தில் நீரே இல்லை, பனிக்கட்டிகள் தான் இருந்தன. கடல் இல்லை, கடலில் நீர் இல்லை. பனிக்கட்டிகளாக மாறிய பிறகு மக்கள் நடந்தே கடலை கடந்து சென்றார்கள். இந்த பனி ஊழிக்காலம் எதனால் எப்படி ஏற்பட்டது என்பதையும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் என்று நான் கொடுத்த அந்த சிறு
துண்டறிக்கையிலே உங்களுக்கு விளக்கி இருந்தேன். தோவோ என்ற இடத்திலே இடித்த எரிமலை 12 ஆண்டுகள் தொடர்ந்து சாம்பலை கட்டிக் கொண்டிருந்தது. அந்த சாம்பல் உலகம் முழுவதும் சென்று மறைத்தது. அந்த சாம்பலுடைய ஒரு பகுதி இன்றைக்கு ஆந்திர மாநிலத்திலே உள்ள கர்னூல் மாவட்டத்தில் ஜுவாலபுரம் என்ற இடத்துல 9 அடி உயரத்திற்கு அது படிந்திருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அங்கு கிடைத்த அந்த தட்டுமுட்டு சாமான்கள், அந்த பொருள்கள், கற்கருவிகள், இவைகளை எல்லாம் ஆய்வு செய்த பிபிசி நிறுவனம் அந்த ஜுவாலபுரத்திலே அந்த எரிமலை சாம்பல் விழுந்த காலம் கிமு 65,000 ஆண்டுகளிலிருந்து 75,000 ஆண்டுகளாக இருக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பிபிசியில் வந்த செய்தி. இதை கற்பனையாகவோ இட்டுக்கட்டியோ யாரும் பேசவில்லை. மெர்க்கரில் குடியேறிய மக்கள் கடல் நம்மை விழுங்கிவிடக்கூடாது என்று கடலுக்கு 500 கிலோமீட்டர் வடக்கே தள்ளிதான் சென்று குடியேறினார்கள். அந்த மெர்க்கர் என்ற பகுதியில் வாழ்ந்திருந்த மக்கள் இன்று வரையில் கூட எவ்வளவோ இனங்கள் கலந்த போதும் தங்களை எந்த இனத்தோடும் கலக்காமல் காத்து கொண்டு வருகிறார்கள். உலகில் மிக வியப்பான செய்தி இது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் குமரி மாவட்டத்தை சொல்லலாம். குமரி மாவட்டத்திலே ஏறக்குறைய ஓரளவுக்கு தமிழர்கள் கலப்பில்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அத்தகைய ஒரு கலப்பில்லாத ஒரு இனம்தான் இன்றைக்கு பலூச்சிஸ்தானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானிலே பல மாநிலங்கள் பல இனங்களின் கலப்பினங்களால் உருவானவை. ஆனால் அந்த பலூச்சிஸ்தான் மட்டும் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட ஒரு கலப்பு இஸ்லாமியனுக்கு பொன் கொடுப்பதில்லை, பெண் எடுப்பதில்லை. இன்றும் அந்த நிலை பலூச்சிஸ்தானிலே காணப்படுகிறது. இந்த பலூச்சிஸ்தானிலே மக்கள் பேசுகின்ற மொழியை ஆய்வு செய்த போது அது தமிழ் மொழியோடு பல முறை ஒத்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த திராவிட பொறுக்கிகள் பலூச்சிஸ்தானிலே பிராகு என்ற திராவிட மொழி பேசப்பட்டது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அண்மையிலே ஐயா வெளியிட்ட நூல் பகருடி முதல் சிந்து வரை என்ற நூலில் இந்த பாலகிருஷ்ணன் IAS என்பவர் எழுதியதற்கு ஒரு மறுப்பு நூல் நான் எழுதி ஐயா அவர்கள் தான் வெளியிட்டாங்க. இங்கே பேசியவர்கள் கூட சில செய்திகளை சொன்னார்கள். இந்த பலூச்சிஸ்தானிலே பல ஊர் பெயர்கள் இன்னும் தமிழில் இருக்கின்றன. அந்த பாலகிருஷ்ணன் எழுதின நூலில் மெசபடோமியாவிலிருந்து சிந்துவெளிக்கு வந்து சிந்துவெளியிலிருந்து வைகை கரைக்கு வந்து தமிழர்கள் குடியேறினார்கள். ஆக தமிழர்களும் வந்தேரிகள், ஆரியர்களைப் போல தமிழர்களும் வந்தேரிகள் என்று அவர் எழுதியிருந்தார். இதற்கு மறுப்பு சொல்லுகின்ற வகையில் நான் எழுதிய போது அவர் சில ஊர் பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். கொற்கை, முசிறி, பூம்புகார், உறையூர், காஞ்சி, இப்படி பல பெயர்களை அவர் எழுதியிருக்கார். அதை படம் போட்டு காட்டியிருக்கார். இங்கே எனக்கு முன்பு பேசிய நண்பர் கூட தெளிவாக சொன்னார். தொல்காப்பியம் தெளிவாக கூறுகிறது, எந்த தமிழ் சொல்லும் பொருள் கொண்டது தான். பொருளில்லாத தமிழ் சொல் தமிழே இல்லை, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே ஒவ்வொரு பெயரும் காஞ்சி, கொற்கை, முசிறி இதெல்லாம் பொருள் கொண்ட பெயர்கள். இந்த பொருள் கொண்ட பெயரை சிந்துவெளியிலே இன்றைக்கு பல ஊர்களிலே காண்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சில ஊர்களை சொல்லுகிறேன். கொற்கை என்ற ஊருக்கு அந்த பெயர் வந்தது. அந்த கொற்கை என்ற சொல்லை பிரித்தீர்கள் என்றால் கொள்கை என்று வரும். எதை அவர்கள் கொன்றார்கள்? முத்து சிப்பிகளை கொன்றார்கள். அதனால் அதற்கு கொற்கை என்று பெயர் வந்தது. இது கடற்கரை ஓரத்திலே, கடற்கரை ஒட்டி இருக்கிற இடத்திலே இருக்கிற ஊர். இன்றைக்கு பாகிஸ்தான் பக்கத்தில், இஸ்லாமாபாத் பக்கத்திலே கொற்கை என்ற ஊர் இருக்கிறது என்று சொன்னால், இங்கே கொற்கை என்ற சொல்லுக்கான பொருளும் அங்கே கொற்கை என்ற சொல்லுக்கான பொருளும் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கிருந்து இங்கு வந்தார்களா, இங்கிருந்து அங்கு போனார்களா என்பதை பார்க்க வேண்டும். முசிறி என்ற ஒரு ஊர் ஏறக்குறைய கடந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு உலகையும் கிழக்கு உலகையும் இணைத்த ஒரு மாபெரும் ஊர் அது முசிறி. முசிறி என்பது வழக்கு சொல்லுது.
3 சேரிகள் சேர்ந்த ஊர் அது. முச்சேரி. இப்ப நம்ம பூம்புகாரில் கூட பார்க்கிறோம், பட்டணப்பாக்கம், மருவூர்பாக்கம் என்று 2 பட்டணங்களை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி 3 ஊர்கள் இருந்த இடம் முச்சேரி. தொண்டு என்பது மரக்கலம். தொண்டு, மரக்கலம். இந்த தொண்டுகள் வந்து போகின்ற இடம்தான் தொண்டி. ஆக அது ஒரு கடற்கரை ஊர். அது இந்த ஊர் பாகிஸ்தான் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஆக இங்கிருந்து புலம்பெயர்ந்து சிந்துவெளி பகுதிக்கு குடியேறிய தமிழர்கள் தங்கள் ஊர் பெயரை மறக்காமல் அங்க வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அங்கிருந்து வந்தவர்கள் பெயர் வைத்தார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழை பற்றி எதுவும் தெரியாது, தமிழ் ஊர்களை பற்றியும் எதையும் தெரியாது. தமிழர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காரண பெயர் வைத்ததோடு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கார்கள். கடற்கரை ஓரங்களில் உள்ள ஊர்களை எல்லாம் பெரிய ஊர்களாக இருந்தால் பட்டினம் என்று சொன்னார்கள், சிறிய ஊர்களாக இருந்தால் பாக்கம் என்று சொன்னார்கள். கடற்கரை அல்லாத உள்நாட்டிலே இருக்கிற பெரிய ஊர்களை பட்டணம் என்று சொன்னார்கள். பட்டினம் என்பது வேறு, பட்டணம் என்பது வேறு. இப்படி ஒரு பிரிவை தமிழர்கள் வைத்திருந்தார்கள். இன்னும் ஒரு செய்தி, அந்த காலத்தில் எந்த அளவுக்கு தமிழ் பேசப்பட்டது, எழுதப்பட்டது, உணரப்பட்டது என்பது காலமாக அது மருவி வெவ்வேறு சொற்களாக மாறி வந்திருப்பதை நம்ம இலக்கியங்களில் பார்க்கிறோம். தொல்காப்பியத்தில் உள்ள சொற்கள் சங்க இலக்கியங்களில் இல்லை, சங்க இலக்கியங்களில் உள்ள சொல் பக்தி இலக்கியங்களில் இல்லை, பக்தி இலக்கியங்களில் உள்ள சொற்கள் பிற்கால இலக்கியங்களில் இல்லை. தொல்காப்பியம் சொன்னது போல ஒரு பொருளுக்கு, ஒன்றுக்கு ஒரு பெயர்தான் இட வேண்டும், ஒரு சொல்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அப்படி ஒரு சொல்லால் ஒரு பெயரை அல்லது ஊரை அல்லது ஒருவனை அழைக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படி 2 சொற்களை வைத்து நாம் அழைக்கிறோம்? அந்த ஒரு சொல் வழக்கிழந்து போய்விட்டது, மறைந்து போய்விட்டது. அந்த சொல்லை மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள், ஆட்சியாளர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அதனால் அந்த சொல் வழக்கெழுந்து போயிற்று. 10,000 ஆண்டுகளுக்குள்ளே இந்த சொற்கள் இவ்வளவு வழக்கெழுந்து போன சொற்கள் இருக்கும் என்று சொன்னால் 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ் எந்த அளவுக்கு சொற்களை இழந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நான் சென்ற 23ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்றபோது அந்த பழங்குடியினர் குடும்பத்தை சென்று சந்திக்க வேண்டும் என்று நண்பர் ஒருவரிடம் கூறினேன். இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடியினர் 95 விழுக்காடு பழங்குடியினருக்கு அவர்கள் மொழியே மறைந்து போய்விட்டது. எல்லோரும் ஆங்கிலம்தான் பேசுகிறார்கள். அவர்களுடைய பழைய மொழியை பேசுகின்ற ஒரு குடும்பத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அவர்களும் ஆங்கிலம்தான் பேசுகிறார்கள். இருந்தாலும் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த பழங்குடி மக்களுடைய மொழியை பேசினார்கள். நான் அவர்களை ஒரு 5 நிமிடம் உங்கள் மொழியில் பேசுங்கள். அப்போ அவர்கள் கேட்டார்கள், இன் விச் சப்ஜெக்ட் வி ஆர் கோயிங் டு டாக் என்று கேட்டார்கள். என்ன செய்தியை நாங்கள் பேசுவது என்று சொன்னார். ஒரு குடும்பத்தை பற்றி பேசுங்கள், கணவன் மனைவியை பற்றி பேசுங்கள், நான் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்கிறேன் என்று சொன்னபோது அவர்கள் ஒரு 5 மணித்துளிகள் அந்த கணவனும் மனைவியும் அவங்க அந்த பழைய மொழியிலே, பழங்குடி மொழியிலே பேசினார்கள். அவர்கள் பேசிய அந்த 5 மணித்துளிகளும் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை. ஆனால் 2 சொற்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு 3-4 முறை பயன்படுத்தினார்கள். அந்த 2 சொற்களும் என் உச்சியை பிடித்து இழுத்தது போல் இருந்தது. அந்த சொற்களை நான் அவரிடம் கேட்டேன். ஒரு சொல் போத்து, இன்னொரு சொல் மெய். இந்த 2 சொற்களையும் அவர்கள் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை கேட்டேன், வாட் டு யூ மீன் பை போத்து, வாட் டு யூ மீன் பை மெய்?
என்று நான் அவர்களை கேட்டபோது, போத்து மீன்ஸ் ஃபாதர், மெய் மீன்ஸ் மதர். போத்துன்னா அப்பா, மெய்னா அம்மா. இதுதான் தமிழ். 75,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தமிழ். அம்மா அப்பா எல்லாம் இப்போ வந்தது. இப்போ இதை நான் ஆய்வு செய்து பார்த்தபோது எவ்வளவு பழமையான ஒரு தமிழ் சொல்லை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நான் பார்த்து வியந்து போனேன். போத்து என்பது ஒரு தந்தையை குறித்த தமிழ்ச்சொல். இன்றைக்கு வழக்கெழுந்து போயிடுச்சு. இன்னைக்கு நாம் போத்து என்று சொல்வது ஆலங்களை, அரசங்களை, இந்த புகழ மரத்துக்களை இப்படித்தான் நாம் போத்து என்று சொல்கிறோம். ஆனால் இந்த போத்து என்ற சொல்லை ஆரியர்கள் எப்படியோ அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த சொல்லை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நாம் கைவிட்ட அந்த சொல்லை, தமிழர்கள் கைவிட்ட சொல்லை ஆரியர்கள் எடுத்துக்கொண்டு இந்த போத்து என்ற சொல்லை அவர்கள் பித்தா என்று மாற்றினார்கள். பித்தா என்றால் சமஸ்கிருதத்தில் தந்தை என்று பொருள். உயிரோடு இருக்கின்ற பித்தா தந்தை, அவர் இறந்து போனால் அவர் பித்ரு. பாருங்க எப்படி இந்த பித்தா என்ற சொல் போயிருக்கு. இந்த ஆரியர்கள் சமஸ்கிருதத்தில் இந்த சொல்லை பயன்படுத்தியதை பார்த்து கிரேக்கர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பித்தா என்ற சொல்லை அவர்கள் எடுத்து கொண்டு போய் அவர்கள் மொழியிலே அதற்கு பாத்தர் என்று பெயர் வைத்தார்கள். PATHER, பாத்தர். கிரேக்க மொழியிலே பாத்தர் என்றால் அந்த யூ பாத்தர் என்ற சொல்லதான் அந்த யூவுக்கு பதிலாக ஜே போட்டு ஜூபிட்டர் என்று வைத்தார்கள். அதாவது கோள்களிலே பெரிய கோள் குரு என்பதனால அந்த ஜூபிட்டர் என்று வைத்தார்கள். இப்போ பாத்தர் என்ற சொல்லை அவர்கள் கிரேக்கர்கள் கையாண்ட பிறகு பொதுவாக ஒரு சொல் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு போகும்போது குறிப்பிட்ட விதிகளின் படித்தான் போகும். நீங்கள் தமிழ் என்பது திராவிடம் ஆயிட்டுதுன்னு இப்போ ஒரு கதை சொல்கிறான்ல, இந்த மாதிரிலாம் போகாது. இப்போ தமிழ் தான் திராவிடம் ஆகிவிட்டது, தெரிந்து விட்டதுன்னு சொன்னால், இப்போ தமிழோட தமிழ், குமிழ், இமிழ், சிமிழ் இப்படிலாம் சொற்கள் இருக்கு. இதெல்லாம் மாறி இருக்கணும். ஏன் மாறல? பக்கம் என்ற சொல் பட்சம்னு வருது, செக்கம் என்ற சொல் செக்ஷம்னு வருது, நக்கம் என்ற சொல் நக்ஷம்னு வருது. ஏன் தமிழ் அந்த அளவில் மாறல? ஆக ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு சொற்கள் தெரிவுபடும் போது சில இலக்கண விதிமுறைப்படி தான் தெரிவுபடும். அப்படித்தான் கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு தெரிவுபட்ட சொற்கள் பா என்ற ஒலி எல்லாம் லத்தீன் மொழியில் எஃப் என்ற ஒலி வரும். இங்கே பாத்தர்னு சொன்னது லத்தீன் மொழியில் ஃபாதர். மீனுக்கு லத்தீன் கிரேக்க மொழியில் பீசிஸ்ன்னு பேர். பீசிஸ் அப்படின்னா இந்த மீன் லட்சக்கணக்கான முட்டைகளை பீச்சி அடிக்கிறதுனால அதுக்கு பீச்சிஸ்ன்னு வந்தது. அது தமிழ் சொல்லுடைய திரிவு தான். இந்த பீசிஸ் அவங்க ஃபிஷ் என்று சொன்னாங்க. ஆக இந்த கிரேக்கத்திலிருந்து லத்தீனுக்கு பா எஃப்பாக மாறுது. ஆங்கிலத்திலையும் ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. இப்போ போத்து எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணி இப்போ ஃபாதர்னு வந்திருக்கு பாருங்க. இதில் இந்த போர்த்துகீசிய மொழியில் மட்டும் கொஞ்சம் மாறுதல் ஆயிடுச்சு. அந்த மொழியில் இந்த ஃபாதருங்கிற சொல்ல அவங்க பாத்ரே அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வாஸ்கோடகாமா கூட வந்த போர்த்துகீசிய வணிகர்கள்லாம் அவர்கள் கூட அந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ குருமார்களை எல்லாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது இவங்கெல்லாம் பாத்ரே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆளுங்க ஒன்று சொன்னால் அதை 9 10 ஆக்கிக்குவாங்க. பாதிரேன்னு சொன்னதை நம்ம ஆளுவ பாதிரியார்ன்றான். ஆக இந்த போத்து என்ற சொல்லு எப்படியெல்லாம் போய் வந்திருக்கு பாருங்க. ஒரு பழமையான சொல். சரி, அடுத்தது மெய் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கும் என்று பார்க்கின்ற போது தாயினுடைய பணி என்ன? ஒரு உயிரையும் உடலையும் சேர்த்து உடலாக இந்த உலகிற்கு கொடுக்கிறாள். அந்த உடலுக்கு தமிழில் என்ன பேர்? மெய் என்று தான் பேர்.
மெய்யை இந்த உலகத்துக்கு கொடுப்பதனால அந்த தாய்க்கு மெய் என்று பெயர். இதுதான் அவங்க அது. இதெல்லாம் உலக மொழிகளோட நம்முடைய தமிழ் மொழியை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது, இப்போ இங்கே நண்பர்கள் கூட சொன்னாங்க, தமிழ் 5000 ஆண்டுகள் பழமையானது. உங்களுக்கு யார் சொன்னது 5000 ஆண்டு பழமையானதுன்னு? இந்த திராவிட பொருட்டும் ஆரிய பொருட்டுக்காரனும் அவன் கூட 5000 ஆண்டு சொல்ல மாட்டான். அது 1500 2000 அப்படி தான் சொல்லுவாங்க. ஆக வரலாற்றை படியுங்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அறியப்பட்ட ஒரே மொழி செமிட்டிக் என்ற ஒரு மொழி தான். மேற்கு நாடுகளிலே அறியப்பட்ட ஒரே மொழி செமிட்டிக், அதுதான் பதிவாயிருக்கு. அந்த செமிட்டிக் என்ற மொழியிலிருந்து தான் பல்வேறு மொழிகள் கிடைத்து அந்த நடுத்தரைக்கடை பகுதியிலே பேசப்பட்டது. அந்த செமிட்டிக் மொழியிலிருந்து தான் அசீரியம், பாபிலோனியம், அக்காடியம், எபிரேயம், கனானியம் இது போன்ற மொழிகள் எல்லாம் கிடைத்ததாக அறிஞர்கள் சொல்றாங்க. சுமேரியம் என்ற ஒரு மொழி இருந்தது, அவர்களிடத்துல தான் இருந்தது. ஆனால் அந்த மொழியை பற்றி அவர்கள் கூறும்போது, இது எங்கள் தாய்மொழி அல்ல, இது கிழக்கிலிருந்து வந்த யாரோ ஒரு சிலர் இந்த மத்திய தரைக்கடலை தாண்டி பாரசீக வளைகுடாவை தாண்டி இங்க மெசபடோமியாவில் இந்த மொழியை விதைத்து விட்டு போய்விட்டார்கள், இது எங்களுடைய மொழி அல்ல. ஆக செமிட்டிக் ஃபேமிலி, செமிட்டிக் குடும்பத்தில் அந்த சுமேரிய மொழியை அவர்கள் சேர்க்கவில்லை. சுமேரிய மொழி தமிழ் மொழிதான் என்பதை வணக்கத்துக்குரிய ஹீராஸ் பாதிரியார் தெளிவாக சொல்லிட்டார். சுமேரிய இலக்கணங்களை படித்து பாருங்க. சுமேரிய இலக்கியங்கள் ஏறக்குறைய எல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்துட்டது. அதில் வியப்புக்குரிய செய்தி, தமிழ் என்ற ஒரு சொல் சுமேரிய மொழியில் காணப்படுகிறது. அந்த தமிழ் என்ற சொல்லுக்கு அவர்கள் தருகின்ற விளக்கம், தமிழ் இஸ் எ டிவைன் லாங்குவேஜ், டிவைன் வேர்டு. சிவன் என்ற சொல்லும் அந்த சுமேரிய மொழியில் இருக்கு. இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்க்காத இந்த திருட்டு கூட்டம் இது 1000 வருஷம் 1500 ஆண்டு சிந்துவெளி நாகரிகம் கிமு 11,000 கிமு 10,000 என்று முடிவு செய்து அறிஞர்கள் வெளியிட்டு விட்டார்கள். இங்கே தீர்மானம் படித்தவர்கள் கூட சிந்துவெளி நாகரிகம் 6000 ஆண்டுகள் என்று அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் படித்ததை பார்த்து திருத்திக் கொள்ளுங்கள். 11,000 ஆண்டுகள் என்று திருத்திக் கொள்ளுங்கள். மாநில அரசு 2500 1500 தான் செந்துவெளி நாகரிக காலம் என்று பாடநூலில் எழுதியிருக்கு. அதை திருத்தி 6000 என்று எழுத வேண்டும் என்று இந்த தீர்மானத்தில் படித்தாங்க. 6000 என்று எழுதுவதை விட இன்னும் கூடுதலாகவும் எழுத வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் தமிழன் தலைமையில் ஒரு தமிழ் அரசு உருவானால் ஒழிய இந்த ஆரியர்களோ திராவிட கட்சியினரோ சிந்துவெளி நாகரிகத்தை 2500க்கு முன்பு கொண்டு செல்லவே மாட்டார்கள். ஒரு தமிழ் அரசு அமைந்து சிந்துவெளி நாகரிக காலம் கிமு 11,000 ஆண்டுகள் என்று பாட நூல்களிலே அதை பதிவு செய்தால் மத்தியில் இருக்கிற அரசு வேறு வழி இல்லாமல் பதிவு செய்யும். தவறு நம்மிடம் இருக்கிறதே தவிர இவர்களை குறை சொல்லி பயனில்லை. இங்கே கீழடியை பற்றிலாம் நிறைய பேசினாங்க. நான் தொடக்கத்தில் 2016 கீழடிக்கு போய் சென்று பார்த்து சில செய்திகளை எல்லாம் நண்பர் அமர்நாத்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதாவது அசோகனுடைய கல்வெட்டு கிமு 300. இந்த 300க்கு முன்பு எந்த தமிழ் நிகழ்ச்சியையும் நாம காட்டக்கூடாது. அதற்கு பிறகுதான் எல்லாத்தையும் காட்டணும். 580 என்று அறிவித்ததை கூட இப்ப குறைத்து 300க்கு கீழே கொண்டு வாருங்கள் என்று சொல்வது அதுதான். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அசோகனுடைய பிராமியில் இருந்ததான் தமிழ் எழுத்துக்கள் உருவாயின என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். தமிழ் எழுத்துக்கள் 75,000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகிட்டது. அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன். அதெல்லாம் புள்ளிகளும் கோடுகளுமாக அந்த எழுத்து இருக்கு. இதெல்லாம் தமிழ் எழுத்து தான். இந்த ப்ரூஸ் ஃபென்டன் அப்படின்னு ஒரு ஆய்வாளர், நீங்க இந்த பேரை அடிச்சு பாருங்க யூடியூப்ல, இந்த தோபா எரிமலை வெடிப்பை பற்றி ஒரு விளக்கமா எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றார், இந்த ஸ்பிங்ஸ் என்று எகிப்துல ஒரு உருவம் இருக்கு, பெரிய உருவம், மனித முகமும் விலங்குகிற உடலும் கொண்ட ஒரு உருவம். அந்த உருவத்திற்கு கீழே எழுதப்பட்டுள்ள
அந்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் என்று அவர் சொல்றார். அதாவது நம்ம சொந்தக்காரன் யாரு, நண்பர் யாரு, பகைவன் யாரு, எதிரி யாரு நமக்கே தெரியல. கீழடி நாகரிகம் 580ங்கிறாங்க. நான் ஒரு அமர்நாத் ஐயாட்டே சொன்னேன், அந்த செங்கல்லை எடுத்து காட்டி அதனுடைய நீளம், அகலம், உயரம் இது மூன்றும் ஹரப்பா அகழ்வாய்விலே எடுக்கப்பட்ட செங்கல்லை ஒத்திருக்கிறது. ஆகவே கீழடி நாகரிகத்தினுடைய காலம் ஹரப்பா நாகரிகத்தினுடைய காலமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினால் நான் இப்பவும் சொல்லுகிறேன், என்னுடைய கருத்துப்படி கீழடி நாகரிகம் கிமு 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இவர்கள் குறைத்து தான் சொல்லுவாங்க, ஹரப்பா நாகரிகத்தையே கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதை நான் அவரிடம் சொன்ன போது சிரிச்சார். ஒரு புன்னகை மட்டும்தான் அவர் பதிலாக இருந்தது. ஐயா என்னையா இப்போ ஒன்றும் அதுக்கு முடிவு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டப்போ, நான் எதுவும் சொல்ல முடியாது, நான் அறிக்கை தான் கொடுக்க முடியும், அங்கே டெல்லியில் உள்ளவர்கள் தான் அறிவிப்பார்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் அவருக்கு நான் அவரை பார்த்து அவரை பேசி அவரை புரிந்து கொண்ட வகையில் அவர் தமிழர் அல்லாதவராக இருந்தாலும் கூட சங்க இலக்கியங்களில் நல்ல புரிதல் அவருக்கு இருக்கு. இப்போ இந்த மதிவாணன் ஒருத்தர் புத்தகம் எழுதினார் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு, இண்டஸ் ஸ்கிரிப்ட் டிராவிடியன். புத்தகத்தினுடைய தலைப்பே அதுதான், இண்டஸ் ஸ்கிரிப்ட் டிராவிடியன். ஆங்கிலத்தில் எழுதினார். உள்ளே இருக்கிற செய்திகள் பூரா தமிழ். இப்போ போன வாரம் என்ன பேசுகிறார், சென்னையில் சிந்துவெளி நாகரிகத்தில் மக்கள் பேசியது திராவிட மொழி அல்ல, தமிழில் தான் பேசுனாங்கன்னு இப்போ எழுதுறார். இதை 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதுறார். ஆக இந்த திராவிட ஆரிய சிந்தனையாளர்கள் என்ன பண்றாங்க, தெரிஞ்சவனை பாதி பேரை விட்டு எழுத சொல்றது, ஒன்றும் தெரியாதவனை விட்டு பாதி பேரை எழுத சொல்றது. அவன் ஆளுக்கு ஒன்று எழுதி கொடுக்கும்போது இந்த அறிஞர்கள் அந்த சிந்துவெளி மொழி எது என்று கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே அது எந்த நாகரிகம் என்று தெரியாது. ஒரு கருத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கத்தில் மனிதவள மேம்பாட்டு துறையாக இருந்த அமைச்சர், இப்போ அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு, இப்போ அவர் அமைச்சராக இல்லை, இவரோடு இருக்கார், அவர் அமைச்சராக இல்லை. அவர் ஒரு கட்டை, ஒரு துண்டை நிருபர்கள் செய்தியாளர்கள் கூட்டத்திலே காட்டி, இது கட்சி வளைகுடாவிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மரக்கட்டை, இதனுடைய காலம் 7500 ஆண்டுகள் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று செய்தியாளர் கூட்டத்தில் அறிவித்தார். அவர் சாதாரண ஆளில் மத்திய அமைச்சர். அது ஹிந்து பேப்பரில் வந்தது, தினமலரில் வந்திருக்கு, அந்த கட்டிங்கெல்லாம் நான் வச்சிருக்கேன். அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு, whether it is the civilization of a Dravidian or Aryan அப்படின்னு கேட்குறாரு ஒரு செய்தியாளர்கள். பியூர்லி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டார். ஆகவே 7500 ஆண்டுகள் என்று வாஜ்பாய் அரசாங்கமே அறிவிச்சிட்டு, இவன் 2500 தான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கான். இஸ்லாமிய பல்கலைக்கழகம் 9500 என்று 2002 அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த சரஸ்வதி ஆறு என்பது இமயமலையில் தோன்றி ஓடி வருகின்ற ஆறு இல்லை, அது சும்மா மேட்டு நிலத்திலிருந்து தோன்றி வருகின்ற ஆறு. நீங்கள் பெரிய ஆறுகளே தடமாறி போகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்துருக்கோம். மொஹஞ்சதாரோ பக்கத்தில் ஓடி வந்த அந்த சிந்து நதி இன்றைக்கு 30 கிலோமீட்டர் மேற்க தள்ளி ஓடுது. இங்கே அங்கே போறீங்க, காவிரி எடுத்துக் கொள்ளுங்கள். 2000க்கும் 1000க்கும் 1500க்கும் இடைப்பட்ட காலத்தில் தர்மபுரி பகுதியில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்தில் இந்த காவிரி படுகை மேலே தூக்குது. காவிரி தொடர்ந்து அந்த பாலாற்றிலே சென்று வங்கக்கடலில் கலப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. உடனே அந்த தன்னுடைய போக்கை மாற்றி சேலம், திருச்சி, தஞ்சாவூருக்குள்ள நுழைஞ்சி வருது. இந்த காலகட்டம் 1500 2000க்குள்ள இருக்குங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த நாடு சோழ நாடு. பாவனர் சொல்றாரு, சோழம் தான் விளைஞ்சது, அது புன்சைக்காடு. அந்த பொன்சைக்காடு சோழ அரசை உருவாக்கியவர்கள் முல்லை நிலத்தை சேர்ந்தவர்கள். இது தெளிவான கூற்று. சோழ மரபு என்பது முல்லை நிலத்தை சார்ந்த தமிழர்கள் உருவாக்கியது. பாண்டிய மரபும் சேர மரபும் பங்காளிகள். பாண்டியர்கள் சேரர்கிட்ட பொண்ணு கட்டவும் மாட்டான், பொண்ணு கொடுக்கவும் மாட்டான். பாண்டியன் சேரன் பாண்டியன்கிட்ட பொண்ணு கட்ட மாட்டான். 2 பேரும் சேர்ந்து சோழர்களிடம் பெண் எடுத்தார்கள், பெண் கொடுத்தார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய உறவு முறை. ஆகவே தமிழர்களை பொறுத்த வரையில் அவர்கள் எவ்வளவுதான் காலத்தை பின்னோக்கி சென்று
2 அரசுகளும் சொன்னாலும் கூட நாம் அது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் நம்முடைய கருத்தில் உறுதியாக இருப்போம். நமக்கு கிடைக்கின்ற தரவுகளை எல்லாம் பதிவு செய்வோம். நான் ஏராளமான தரவுகளை என்னுடைய நூல்களிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய நூல்கள் இந்த தலைமுறைக்கு பயன்படவில்லை என்றாலும் உறுதியாக அடுத்த தலைமுறைக்கு பயன்படும். இங்கே அமர்ந்திருக்கின்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய பேரன் என் அன்பிற்குரிய தமிழ்வாணன் அவர்கள் ஒரு வாரத்துக்கு 3 முறை எனக்கு தொலைபேசியில் பேசுவார். நான் எழுதிய 100க்கு மேற்பட்ட நூல்களை ஒரு வரி விடாமல் படித்தவர் அவர் ஒருத்தர் தான். நான் எழுதியதிலே சில முரண்பாடுகள் இருக்கின்றன என்றும் கூறுவார், சில ஐயப்பாடுகள் இருக்கின்றன என்றும் கேட்பார், சில சரியாக இருக்கின்றது என்று மகிழ்வார். இப்படி ஒரு ஈர்ப்பாளரை நான் பெற்றது என்னுடைய பாக்கியம் என்று தான் நான் கருதுகிறேன். இங்கே பேசிய நண்பர் கூட சொன்னார், பண்டை தமிழரின் நில மேலாண்மை என்ற நூலிலே தமிழர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் நான் கொடுத்திருப்பதாக பெருமையுடன் சொன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே போற்றுவார். நம்மை இகழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இகழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். நான் இந்த எழுத்து பணிக்கு தொடக்கத்தில் வந்தபோது முதல்ல ஒரு கருத்தை சொன்னாங்க, இவர் கிறிஸ்தவர், இவர் இந்த தமிழை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ மதத்தை பரப்புறாருன்னு சொன்னாங்க. நான் இப்போது சொல்லுகிறேன், எந்த சமயத்திலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்புறம் ஜாதியை சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கடந்து தான் நான் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கேன். தமிழனுக்கு சாதி கிடையாது. ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. கடவுள் ஒருவர் தான். தமிழர்களுக்கோ வட இந்தியர்களுக்கோ ஐரோப்பியர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ என்று எல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் ஒருவர் தான். அந்த ஒருவர் சிவன் என்பதை நான் உறுதியாக என்னுடைய நூலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற கடவுளும் சிவன் தான், இஸ்லாமியர் வணங்குகின்ற அல்லாவும் சிவன் தான். ஆனால் வேற வேற பேர் வச்சிருக்காங்க. ஆக தமிழர்களை பொறுத்தவரையில் சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. சமயப்பற்று என்பதை ஒழிக்கவே வேண்டும். தமிழன் என்ற தலைப்பிலே, தமிழன் என்ற இணைப்பிலே ஒன்றாகாத வரையில ஐயா மணியரசன் எவ்வளவு கத்தினாலும் கூட, தலைவர் சீமான் அவர்கள் எவ்வளவு போராடினாலும் கூட அதற்கு பயனே இல்லாமல் போகும். ஆகவே இந்த சாதிகளை வெறுப்போம், சமய கட்டறுப்புகளை மறப்போம். தமிழன் என்ற இணைப்பில் நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம். தமிழை வென்றெடுப்போம், தமிழர் வரலாற்றை வென்றெடுப்போம், தமிழர் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவோம், தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்று தருவோம் என்று கூறி உங்களிடையே ஏறக்குறைய 3/4 மணி நேரம் உரையாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஐயா அவர்களுக்கும், நண்பர் ஏகலைவன் அவர்கள் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். தமிழுக்கு ஐயா அவர்கள் செய்கிற தொண்டுக்கு எந்த அளவும் சளைத்ததில்லை. ஏகலைவன் அவர்கள் செய்கிற தொண்டு, அதே போல் நம்முடைய நண்பர் இங்கே வர காணும் களஞ்சியம் அவர்கள் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக இவரை போன்றவர்களெல்லாம் இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களைப் போல இன்னும் பலரும் இந்த சேவைக்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு வாய்ப்பளித்த உங்கள் தமிழ் உறவுகளுக்கு, என்னுடைய உலகெங்கும் இருக்கிற தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.